இப்போ சுண்டைக்காய் பறிக்க போகிறோம். பறிப்போமா? பறிப்போம். வீடியோ எடுக்கணும். முள் இருக்கும், பத்திரமா பார்த்து பறிக்கணும். முள் இருக்கும், சின்ன பிள்ளைங்களாம் பார்த்து பறிக்கணும். சரிங்க, முள் தருபறியா அங்கே கிடக்கு. நீ சாமி கும்பிடுதா செடியா? அப்பா செடியை சாமி கும்பிடுதா? செடி சாமி தானப்பா. படிக்கலாம், அவிக்கலாம், சாப்பிடலாம். முள்ளு குத்திட்டேன். முள்ளு குத்திட்டேன். குண்டு குண்டுன்னு இருக்கும். இங்கே இருங்க, முள்ளு குத்துனாலே வலிக்கல பாருங்க. அப்போ இங்கே இருங்க, முள்ளு குத்துனா வலிக்கல எல்லாம் பாருங்க. இதுக்கு போய் பயப்படுதா? ஹாய் வியூவர்ஸ், நாம் இப்போ சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுண்டைக்காவை இந்த மாதிரி தட்டி, அதாவது இடிக்க கல் இருக்கலாம், இடிக்க கல் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறேன். நல்லா வதக்கணும். எண்ணெயில் போட்டு வதக்கினா அந்த கசப்புத்தன்மை வந்து இருக்காது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். நம்ம விதையை எடுக்காமல் பண்ணால் தான் இதில் உள்ள சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இதை தட்டி எடுத்து தண்ணியில் போட்டு கழுவி அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அதில் தோல் தான் இருக்கும், அந்த தோலில் ஒரு சத்துமே இருக்காது. அதனால் நம்ம இப்படி விதையோடு போட்டு பண்ணது தான் நல்லது. இதை நல்லா வதக்கணும். இப்போ இந்த சுண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை வதக்கி எடுத்தாச்சு. இது 100 சுண்டைக்காய் அளவு இருக்கும். தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 2 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் ஒரு 6 அல்லது 7 வத்தல் வச்சுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், இது 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு கறிவேப்பிலை, அப்புறம் 2 தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன போடணும்னா, இந்த உளுந்து போடணும். நல்லா பொன்னிறமாக வறுத்தட்டியும் வறுத்து எடுக்கணும். அதே எண்ணெயிலே யூஸ் பண்ணாலே நல்லது. வேறு நம்ம பாத்திரம் மாற்றணுங்க அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் தீயை விட்டுறக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். திரும்ப வெள்ளைப்பூண்டு, இஞ்சி போட்டு வதக்கணும். அப்புறமா கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நான் இது கூட தேவையான அளவு கல் உப்பு போடுவேன்.
உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். எடுத்து வச்ச இந்த 2 தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கணும். இந்த மாதிரி நல்லா குழைவாக தக்காளி வதங்கி வரணும். இப்போ தாங்க இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வதங்கிட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சு அந்த சுண்டைக்காவை இது கூட போட்டு மறுபடியும் திரும்ப ஒரு வாட்டி வதக்க போகிறோம். வதக்கிட்டு கடைசியாக இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, தேங்காய் துருவல். இது ஒரு 2 டீஸ்பூன் அளவு, கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வந்து தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த சட்னி கசக்காதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா, சுகர் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு இது கொடுத்தா ரொம்ப நல்லது. சுகரோட லெவல் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, வயிற்றில் பூச்சி வராமல் தடுக்கும், வயிற்று புண்ணை ஆற வைக்கும். குட்டீஸ்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது கடிச்சு சாப்பிடணுங்க அவசியம் இல்லை. இதை நம்ம அரைச்சதுனால அப்படியே சாப்பிட்ருவாங்க. கசக்கவும் செய்யாது. நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு, நல்லா சுவையான ஒரு சட்னி சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. இப்போ நல்லா இது வதங்கிட்டுங்க. இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி தாளித்து எடுத்துக்கிடணும். அவ்வளோதாங்க. இதை ஒரு நல்லா ஆறணுன்னு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த தாளிச்சதை எடுத்து இதில் கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ அழகாக நல்லா பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கசப்பே இல்லை, சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.